புறப்படு தோழா புறப்படு தோழா நம் காமராஜர் வழி நடப்போம் புறப்படு தோழா புறப்படு தோழா பெருந்தலைவரின் பாதம் பணிவோம் அகிம்சைவாதியும் இவரே அன்பின் உருவமும் இவரே மண்ணின் மைந்தரும் இவரே நம் பாரத தாயின் மகனும் இவரே புறப்படு தோழா புறப்படு தோழா நம் காமராஜர் வழி நடப்போம் புறப்படு தோழா புறப்படு தோழா பெருந்தலைவரின் பாதம் பணிவோம் நம்மோட முதல் குறிக்கோள் நாட்டில் வறுமையை ஒழிக்கணும், அறியாமையை போக்கணும். ஒரு நாட்டில் பாதி ஜனம் படிப்பறிவு இல்லாமல் இருந்தாங்கன்னா அந்த நாடு உருப்படுமான்னு இதுக்காகத்தான் நாடு முழுக்க 50,000 பள்ளிக்கூடங்களை திறந்து வைக்கணும்னு திட்டம் போட்டிருக்கோம். சின்ன பிள்ளைங்க எவ்வளவு தூரம் நடப்பீங்க, அப்புறம் எப்படி படிக்க முடியும்னு. அதனால தான் 1 மைலுக்கு ஒரு ஆரம்ப பள்ளி, 3 மைலுக்கு ஒரு இடைநிலை பள்ளி, 5 மைலுக்கு ஒரு உயர்நிலை பள்ளி இருக்கணும்னு திட்டம் வகுத்திருக்கோம். நன்றி. வெள்ள வேட்டி கட்ட நல்ல வெள்ள உள்ள வேணும் உங்க முகத்தை கண்டா எங்க தாய போல தோணும் நல்லதையே செய்ய கையெழுத்து சாமி உள்ளதையே சொல்ல கையிறக்கும் சாமி ஐயா தோர நீ பல்லாண்டு வாழணும் ஐயா தோர ஐயா தோர நீ பல்லாண்டு வாழணும் ஐயா தோர ஐயா தோர நீ பல்லாண்டு வாழணும் ஐயா தோர பள்ளிக்கூடம் திறந்துடலாம், ஆனா பீஸ் கட்டி படிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு வசதி இருக்கணுமே. கல்வியை இலவசமாக்கினா ஓரளவுக்கு சாத்தியப்படுத்தலாம். இதே யோசனை தான் எனக்கு இருந்தது வடிவேல் சார். ஐயா, இந்த திட்டங்களை எல்லாம் செயல்படுத்தினா நிதித்துறை மேல பெரிய பழு இறங்கும். இறங்கட்டுமே, சுமப்போம். விவசாயத்தை பெருக்குவோம், தொழிலை வளர்ப்போம், அதுல வர்ற வருமானத்தை கல்விக்கு செலவு பண்ணுவோம். அந்த இலவச கல்வி திட்டத்தை இதுல சேர்த்துருங்க. சரி. தலைவா தலைவா சரிதம் எழுது தலைவா உயிரே உயிரே உயிரை உனக்கு தரவா எழுவோம் எழுவோம் உன்னால் எழுவோம் பின்னால் நிழலாய் வருவோம் தொடுவோம் தொடுவோம் சிகரம் தொடுவோம் விழுந்தால் விதையாய் எழுவோம் தளபதி தளபதி எங்கள் தளபதி 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 நீதான் என்றும் தளபதி. நாம ஊரெல்லாம் பள்ளிக்கூடத்தை திறக்கிறோம், ஆனா படிக்கிறதுக்கு தான் பிள்ளைங்க வர்றதில்லை. ஏழை பிள்ளைங்க பசி வேற என்ன செய்வாங்க, கல் உடைக்க மாடு மேய்க்கன்னு போயிடுறாங்க. எனக்கு ஒரு யோசனை தோணுச்சு. பள்ளிக்கூடத்துல மத்தியானம் சோறு போட்டா பிள்ளைங்க வரத்து அதிகமாகும். என்ன சொல்றீங்க? ஆமாய்யா. திட்டத்தை ரெடி பண்ணுங்க. மக்களுக்கு நல்லது செய்யணும், நம்ம சந்ததி நல்லா இருக்கணும், அதான் முக்கியம்னு. உடனே இந்த திட்டத்தை செயல்படுத்தி ஆகணும்.